பிரெயின்ல அந்த சிப்ஸ் வைக்கிறது இதெல்லாம் நான்சென்ஸ் மேடம். இதெல்லாம் டெக்னாலஜி தான் டெவலப் ஆகுறதை தவிர சயின்ஸ் டெவலப் ஆகல. ரெண்டாவது, இந்த டைமென்ஷன்ல, இந்த தேர்ட் டைமென்ஷன்ல நம்ம ஆன்மீகமா முன்னேறணும்னா நம்மளுக்கு மாயன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ஜென்மத்துல எத்தனை பிரச்சனை இருக்கோ, ஒரு ஆண் ஜென்மத்துல ஒரு பெண் ஜென்மத்துல எத்தனை பிரச்சனை இருக்கோ, அந்த மாதிரி கிட்டக்கிட்ட ஒரு ஆண் ஜென்மமா ஒரு 500, ஒரு பெண் ஜென்மமா ஒரு 500 எடுத்துட்டு, அப்போ இந்த உலகமே மாயா. அப்போ நீங்க யாரு? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா. இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த இந்த எல்லாமே, இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கிற எல்லாமே மாயா. இந்த மாயா வேர்ல்டு, இந்த உலகம் உள்ள வரணும்னா உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கணும், இந்த ஒரு உலகம் இருக்கணும், இங்க பிரச்சனை இருக்கணும். அந்த பிரச்சனை இந்த உடம்புல, இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது தான் நீங்க நிறைய கத்துக்குவீங்க. சோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும், சோல் என்ரிச் ஆயிடும், சோல் க்ரோ ஆயிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு நம்ம பிரெயின்ல சிப் தேவையில்லை. பிரெயின்ல ஆல்ரெடி கடவுள் கிரியேட் பண்ண இந்த பிரெயின் நல்லபடியா ஆக்டிவேட் பண்ணாலே போதும். அந்த ஆக்டிவேட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இரிட்டேஷன் தான். அந்த சிப்பு போட்ட இரிட்டேஷன் போயிடுச்சுன்னா என்லைட்டன்மெண்ட் வந்துடும். அந்த சிப்பு தான் மெடிடேஷன். மெடிடேஷனோட சிப்பு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இரிட்டேஷனுக்கு மெயின் ரீசனே நம்ம we take things personally. அதாவது ஒண்ணு செய்யலைன்னா they did it to get to me, என்ன அப்செட் பண்ணணுங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வேறுபடுத்தி பாக்குறோம். rather than அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறது இல்ல. அந்த எம்பத்தைஸ் பண்ணி அவங்க சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி அவங்க ஏன் நடந்திருக்குதுங்கிறத புரிஞ்சுக்காம பண்றதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த இரிட்டேஷனே வருது லைஃப்ல. இது டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலே எல்லாருக்கும் அதான் வருது. நல்ல ஒரு கேள்விக்கு நல்ல ஜெனரல் ஆன்சரே இது. எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு ஆன்சர். ரொம்ப அப்சல்யூட் நைஸ் ஆன்சர் மாஸ்டர். அடுத்தது சார், நம்ம இப்போ அந்த டைமென்ஷன்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் வருது, சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்போ கிரெக் பிரேடன் கூட சொல்றாரு, சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம there is a battle for our humanity. அதாவது நம்ம ஹியூமனிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வர்றது. ஏன்னா நமக்குங்கிறது நம்ம ஹியூமன் ஒரு சாஃப்ட் காப்பி, அதான் சாஃப்ட் டெக்னாலஜி. அதனால என்னென்ன மாதிரிங்கிறத பத்தில அவர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் இல்லையா? நீங்களும் அதை பத்தி நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இந்த ப்ரீவியஸ் இதுகளை சொல்லியிருக்கீங்க. நம்ம இன்னுடைய செஷன் நிறைய புது பேர் வந்திருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிமா. அந்த டைமென்ஷன் சேஞ்சஸ் வருது இப்போ, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? வாட் இஸ் இட் தட் we can do? இந்த ஷிஃப்ட் ஆயிருக்குது இல்லையா இப்போ, அதுல அதோட எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி வரும்? அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்டால அந்த பிரெயின்ல மைக்ரோ சிப்ஸ் கூட வைக்கலாம், பிகாஸ் வி வாண்ட் டு பி சூப்பர் ஹியூமன் அப்படின்ட்டுலாம் சொல்லிலாம் நிறைய இது எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுகளெல்லாம் பத்தி ஏதாவது நீங்க உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா மாஸ்டர்? பிரெயின்ல அந்த சிப்ஸ் வைக்கிறது இதெல்லாம் நான்சென்ஸ் மேடம். இதெல்லாம் டெக்னாலஜி தான் டெவலப் ஆகுறதை தவிர சயின்ஸ் டெவலப் ஆகல. ரெண்டாவது, இந்த டைமென்ஷன்ல, இந்த தேர்ட் டைமென்ஷன்ல நம்ம ஆன்மீகமா முன்னேறணும்னா நம்மளுக்கு மாயன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த மாயன்றதே இல்லைன்னா நம்மளால கத்துக்கவே முடியாது. இந்த டைமென்ஷன்ல, இந்த டைமென்ஷனோட கேரக்டரு, அந்த குணமே பார்த்தீங்கன்னா மாயதான். த ரா மெட்டீரியல், த லா ஆஃப் ஒன், அந்த புக்கு ஒரு 5 வால்யூம்ஸ் இருக்கு. அந்த புக்கு நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த சப்ஜெக்ட் பத்தி இன்னொரு நாள் நம்ம செப்பரேட் சீசனே எடுப்போம் நம்ம. பட் அதுல ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நான் கொடுக்குறேன். நிறைய பேர் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா, 2-3 இயர்ஸ் இல்லை, நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் கான்ஸ்டன்டா. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, என்னால வாழ்க்கையை சமாளிக்க முடியல, அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனையே இல்லைன்னா இந்த பூமியில பிறக்கிறதுக்கு மீனிங்கே இல்லை. ஒரு பிரச்சனை எப்போ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சோலே அந்த பிரச்சனை பார்த்துட்டு அந்த சோல் என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் தேடுவோம். நம்ம தேடுதல்ல போயிடுவோம். அது ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, 1000 ஜென்மம் எடுப்போம் நம்ம அந்த தேடுதல்.
அவ்வளோ ஒரு ஒரு ஜென்மத்துல எத்தனை பிரச்சனை இருக்கோ, ஒரு ஆண் ஜென்மத்துல ஒரு பெண் ஜென்மத்துல எத்தனை பிரச்சனை இருக்கோ, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆண் ஜென்மமா ஒரு 500, ஒரு பெண் ஜென்மமா ஒரு 500 எடுத்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் கேரக்டர் சொசைட்டில நம்ம பார்க்குற இது ரொம்ப போர் ஃபேமிலில இருந்து, லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து, அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ்ல இருந்து, ரிச் பீப்புள்ல இருந்து, சூப்பர் ரிச்ல இருந்து, வெல்தி ரிச் வரைக்கும் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஜென்மத்துல படிச்ச மாதிரி, ஒரு ஜென்மத்துல படிக்காம இருக்கிற படிப்பே இல்லாத மனுஷங்க மாதிரி, ஒரு ஜென்மத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம், ஒரு ஜென்மத்துல ஃபுல்லா நோயா இருப்போம். எல்லா கண்டிஷன்ல நம்ம இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மாயா. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மாயால நம்ம உள்ள இருந்துட்டு அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு அந்த சஃபரிங் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம கத்துக்குவோம். அனுபவம் தான் ஞானம். அனுபவம் தான் ஞானம். காஃபி எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க காஃபி எப்படி இருக்கு அப்படி இருக்கு? காஃபியானது நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில டேஸ்டே பண்ணல. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு காஃபி டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் பத்தி நாலேஜ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே லெட் மீ, நான் வந்து காஃபி டேஸ்ட் பண்ணட்டும், பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுங்க. அந்த காஃபி டேஸ்ட் பண்றதே ஒரு மாயா. நீங்க காஃபி டேஸ்ட் பண்ணுவீங்க, எப்படி டேஸ்ட் பண்ணுவீங்க? டேஸ்ட் பண்ணணும்னா உங்க நாக்கு இருக்கணும்ல, இந்த உடம்பு இருக்கணும்ல. அப்போ இந்த உடம்பே ஒரு மாயா. இந்த உடம்பு எங்க எங்க சுத்தணும், எங்க இருக்கணும்? இந்த உலகத்துக்கு வரணும். அப்போ இந்த உலகமே மாயா. அப்போ நீங்க யாரு? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா. இந்த உடம்பு, இந்த உலகம், இந்த இந்த எல்லாமே, இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கிற எல்லாமே மாயா. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த உலகத்துல இருந்து வெளியில வருவீங்க, இந்த உடம்புல இருந்தே வெளியில வருவீங்க. அப்ப நீங்க எந்த ரூபத்துல இருக்கீங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த ரூபத்துல இருக்கீங்க? இறந்ததுக்கு அப்புறம் எந்த ரூபத்துல இருப்பீங்க? ஜீரோ, நத்திங். அப்போ இந்த மாயா வேர்ல்டு, இந்த உலகம் உள்ள வரணும்னா உங்களுக்கு ஒரு உடம்பு இருக்கணும், இந்த ஒரு உலகம் இருக்கணும், இங்க பிரச்சனை இருக்கணும். அந்த பிரச்சனை இந்த உடம்புல இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது தான் நீங்க நிறைய கத்துக்குவீங்க. சோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும், சோல் என்ரிச் ஆயிடும், சோல் க்ரோ ஆயிடும். நீங்க தியோசபி புக்ஸ் படிங்க, சோல்ஸ் க்ரோத் த்ரூ இன்கார்னேஷன் ஒரு புக் இருக்கு. ஒரு ஜென்மத்துல ஒரு ஒரு ஆன்மா எப்படி ஜென்மம் எடுக்கும், எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும், அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி நெக்ஸ்ட் லைஃப் டைம் வரும் என்றது ஒரு அற்புதமான கேஸ் ஸ்டடிஸ். அந்த நாலேஜ், அந்த கம்ப்ளீட் நாலேஜ் அந்த புக்ல இருக்கு. அந்த புக்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறம், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா தெரிய வந்துடும், நான் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும், நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே சேலஞ்சஸ், இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, சேலஞ்சு அன்ற டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஐடியா வரும். ஒரு டைம்ல ப்ராப்ளமா பார்த்த ஒரு டாஸ்க் வந்து இப்போ அது சேலஞ்சா மாறும். எப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ அப்போ எந்த பிரச்சனை இருந்தா கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா ஃபேஸ் பண்ணுவீங்க. எந்த ஜென்மத்துல எந்த டைம்ல ஒரு பிரச்சனை நீங்க ஹாப்பியா ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் வருமோ, பண்ற அந்த பிரச்சனை ரொம்ப ஹாப்பியா ஃபேஸ் பண்ற என்னது அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ, அந்த ஜென்மம் தான் உங்க கடைசி ஜென்மம். எப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா, அது உங்க கடைசி ஜென்மமே கிடையாது. எஸ், நீங்க இப்போ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இரிட்டேட்டட் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது போகணும், அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஓகே ப்ராப்ளம் இருக்கா, ஓகே இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் நான் என்ன கத்துக்கணும், அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது ப்ராப்ளமா தெரியாது, பிளெஸிங்கா தெரியும். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம வந்து எப்ப வந்து சந்தோஷம், ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் ஃபார் आवर லேர்னிங்ஸ் அப்படிங்கிற நம்ம ரியலைசேஷன் வந்து அப்படி வரும். தட் மீன்ஸ் வி ஆர் எவால்விங். அப்பப்போ வர தொடங்கினா வி ஆர் எவால்விங் மோர். நீங்க சொன்ன மாதிரி கடைசி பிறவியில் தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கூடிய நிலைமை வரும். நமக்கும் வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வி ஆர் ஆல் ஐ எம் அட்லீஸ்ட் அந்த அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கிறோம். நம்ம வி ஸ்டில் ஹாவ் த என்ன சொல்றது, அந்த
50-15 இல்லாத விட எனக்கு மேபி 60 கொஞ்சம் பேட் இருக்குது, 40% முன்னேறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்போ வந்து நம்ம Yeah. ஒரு நாள்ல ஒரு நாள்ல நம்ம அந்த குணங்களை பத்தி சொல்றாங்க இல்லையா, தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம், அதுல வந்து நம்ம வந்து சில சமயங்கள்ல நம்ம வந்து பிஹேவ் பண்றப்ப நம்ம வந்து நல்ல சாத்விக குணத்துல இருக்கிறோம் இருக்கிற மாதிரி தெரியுது, சில சமயங்கள்ல கொஞ்சம் ரஜோ குணத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். ஆமா. அப்ப அது மாறுமா? ஒரே நாள்லயே நமக்கு அந்த குணங்கள் மாறி மாறி வருமா? அப்போ ஒரே then it's நாள்ல difficult to work out where we are. எஸ் மேடம், அது ஒரே நாள் இல்ல, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். ம், ம். சம் டெய்லி சம் பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி ஆஃப் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். சரி. ம், இப்போ நேத்து லாஸ்ட் 2-3 டேஸா இந்த இரிட்டேஷன் புக்கு பத்தி படிக்கிறோம். ம், 3 நாளுக்கு முன்னாடி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, இந்த 2-3 டேஸ்க்கு அப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ம், வந்ததுக்கு அப்புறம் டே டு டே லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருக்கோம் இல்லையா. ம், இந்த ம், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த டைமென்ஷன்ல ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஏன்னா ம். இப்போ வர அந்த இந்த ஹையர் டைமென்ஷன்ல இருக்கிற எனர்ஜி சிஸ்டம்னால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சீக்கிரமாவே So, வரும். அந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் வர்றதுக்கு நம்ம பிரெயின்ல சிப் தேவையில்லை. ம், பிரெயின்ல ஆல்ரெடி கடவுள் கிரியேட் பண்ண இந்த பிரெயின் நல்லபடியா ஆக்டிவேட் பண்ணாலே இருக்கு. போதும். அந்த ஆக்டிவேட் ம், பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இரிட்டேஷன் தான். ம், அந்த சிப்பு போட்ட இரிட்டேஷன் போயிடுச்சுன்னா என்லைட்டன்மெண்ட் வந்துடும். ம், அந்த சிப்பு தான் மெடிடேஷனோட சிப்பு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ம். நமக்கே ஹீல் பண்ணக்கூடிய விஷயம் நம்மள்ட்டே இருக்குது, நம்ம சக்தி இருக்குது. இந்த ரியலைசேஷன் நம்ம கொண்டு வரணும். ம், நம்மளுக்கு தெரியாம நம்மளோட வாழ்க்கை நரகமா மாத்துற அளவுக்கு சக்தி நம்மள்கிட்ட இருக்கும்போது நம்ம கான்சியஸா இருந்துட்டு மெடிடேஷன் மூலமா நம்மளோட வாழ்க்கை ஒரு அற்புதமா ஏன் நம்மளால மாத்த முடியாது? ம். ஆமா. சேம் லாஜிக் தானே. ம், ஆமா. எப்படி லாக் ஓபன் பண்றோமோ அப்படியே லாக் க்ளோஸ் கூட பண்ணலாம்ல. ம், ஒரே கீ தானே, ஓபன் பண்றதுக்கு ஒரே கீ தான், க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே கீ தான். ம். Master, I have been doing meditation for 1 hour for the past 3 months. If I feel like increasing timings to 1.5 hours to 2 hours, I feel irritated to continue meditation. Master, can you please explain about this? நம்ம வந்து ஒரு 1 hour பண்றீங்க, இட்ஸ் அ கிரேட் திங். இந்த 1 hourல இருந்து கோ ஜஸ்ட் இன்க்ரீஸ் 5 minutes டு an extent where you feel comfortable. அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ 1 hour 5 minutes பண்ணுங்க, அது மாதிரி ஒரு 10 days பண்ணுங்க. 11th டேல 1 hour 20 minutes பண்ணுங்க, 1 hour 30 minutes, அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரிமெண்டலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த இரிட்டேஷன் வராது. தேங்க்யூ சார். சரண்யா மேம், உங்களுக்கு இது சாரோட ஆன்சர் புரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னன்னா சார், அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறோம், தியானத்தை பண்றோம், நல்லா ஃபீல் பண்றோம், புஸ்தகம் வாசிக்கிறப்போ, அதுக்கப்புறம் வந்து when we mingle in our society, எக்ஸ்டர்னல் சொசைட்டில வின் பண்றப்போ சில சமயங்கள்ல வந்து நமக்கு we get exposed to this அந்த நெகட்டிவிட்டி, அதெல்லாம் we get exposed to that. அப்போ வந்து தொடக்கத்துல நீங்க நான் என்ன யோசிக்க தெரியல எனக்கு, ஆரம்ப காலத்துல அதாவது தியானத்துக்கு வந்து தொடக்க காலத்துல will it be a good idea ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸுக்கோ ஏதோ நம்ம வந்து ஒரு ரிமைன் ஐசோலேட்டட் மாதிரி, அதாவது நாட் மிக்சிங். ஏன்னா வந்து அந்த பழக்க வழக்கங்கள் அந்த இது இன்ஸ்டில் பண்றதுக்குள்ளேயே we are constantly getting diverted. அதனால வந்து அந்த ப்ரோக்ரஷன் குறையிற மாதிரி இருக்கு. அதுக்கு அப்படியும் செய்வாங்களா? இதுக்கு தான் வந்து ஞானிகள்லாம் முந்தி அந்த காலத்துல கொஞ்சம் அதுக்காண்டி பெர்மனண்டா காட்டுல போய் தியானம் பண்றது இல்ல, கொஞ்சம் தே எக்ஸ்க்ளூட் தெம் செல்ஸ் ஃப்ரம் த சொசைட்டி இல்லையா, அந்த ஒரு இனிஷியல் இதுக்கு அந்த மாதிரி இது நல்லதா? அப்ப நம்மளுடைய மௌன இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, நம்முடைய பிரமிட் வேலியிலயோ இல்லாட்டா அகஸ்திய பிரமிட்லயோ இந்த 7 days மௌனம், அதுல போய் நம்ம வந்து we are actually இன்கார்சரேட், அதாவது தனியா அங்க இருந்து நம்ம வந்து லைக் மைண்டட் பர்சன்ஸோட இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது கூட ஹெல்ப் பண்ணுமா அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறப்போ? அதை பத்தி எஸ் கொஞ்சம் சொல்ல மேடம், எஸ் முடியுமா? மேடம். ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பிகாஸ் நம்ம வேலை பண்ணும்போது ஆஃபீஸோ வீடோ வாட் எவர் இட் மேபி, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கான்ஸ்டன்டா அந்த பாய்சன் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்மளோட ஆரால் என்டர் ஆகிட்டே இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னா கோ ஃபார் அ வெக்கேஷன், இல்லை ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்க்கு போயிட்டு குரூப் மெடிடேஷனோ இல்லை மௌனம் பண்ணதோ
இல்ல காட்டுக்கு போறதோ, ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு 15 டேஸோ 20 டேஸோ அப்படியே சைலண்டா இருக்கிறதோ, பேசாம மௌனத்துல இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ஐசோலேட்டட். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க நம்ம சொசைட்டியில் போய் மிங்கிள் ஆகும்போது அதோட இம்பாக்ட் குறையும். ரெண்டாவது, இந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு நீங்க வரும்போது சுத்தி இருக்கிறவங்க உங்க கூட பழகத்துல கூட கொஞ்சம் வித்தியாசம். பிகாஸ் உங்களுக்குள்ள ஏதாவது டெவலப்மெண்ட் வரும்போது ஆப்போசிட் பர்சன் வில் ஸ்டார்ட் ரெகக்னைசிங் யூ. உங்களுக்குள்ள ஏதோ சேஞ்ச் இருக்கு. அப்போது நீங்க சொல்லலாம், ஐ எம் டூயிங் மெடிடேஷன், என்னோட ஐசோலேஷன், செல்ஃப் ஐசோலேஷன்ல இருக்கேன், ஹைபர்னேஷன்ல இருக்கேன், அதனால சோன்ஸ் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது the conversation will itself will turn into positive. Okay. If they are inclined. ஒருவேளை அவங்க இந்த பேசுறதுக்கு இன்க்ளினேஷன் இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல கேப் வரும். ஏன்னா நீங்க 10-15 டேஸ் மெடிடேஷன் பண்ணதுனால உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் ரைஸ் ஆயிருக்கும், உங்களோட பாய்சன் லெவல்ஸ் குறைஞ்சிருக்கும், அவங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் லெவல்ஸ் லோல இருக்கிறதுனால they cannot catch you. அங்க ரெசனன்ஸ் வராது. நீங்க அவங்களோட ஃப்ரீக்வன்சி விட கொஞ்சம் ஹை லெவல்ல இருப்பீங்க. ஓகே ஓகே. அப்ப ஒரு நேச்சுரல் பிரேக் மாதிரி வரும். அதுல நேச்சுரலாவே அந்த டிஃபரன்ஸ் வரும். ஒரு டிஃபரன்ஸ் நம்ம தென் லைக் மைண்டட் பர்சன்ஸோட நம்ம இருக்கலாம். நன்றி சார், நன்றி.